வாழ்க வளமுடன். இயற்கையின் நியதி பார்க்கும் அன்பு உள்ளங்களுக்கு எனது நன்றி. இப்போ நாங்கள் தியானம் பண்ணோம். தியானம் பண்ணால் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ ஒருத்தர் நீங்கள் போய் பார்க்குறீங்க, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோ. அவங்க ஃப்ரெண்டு ஒரு மாதிரி கவலையாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கணும் அவங்களுக்கு. எப்படிங்க கொடுக்கறது அப்படின்னு, நீங்கள் ஃப்ரெண்டு தானே, அப்போ அவங்கள பார்த்து எதுக்கு நீ கவலைப்படுற, எல்லாருக்கும் கவலை இது, கவலை இல்லைன்னு கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித கவலை. இதை நீ கவலையாக நினைக்காது. அப்போ எப்படிங்க என்னாலும் பண்ணுது, ஒரு சந்தோஷமே இருக்க மாட்டேங்குது. அப்படியா, நான் ஒன்று சொல்கிறேன் கேட்குறியா அப்படின்னு. சொல்லுங்கள் கேட்குறேன்னாங்க அவங்க. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் சின்ன வயசில் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பீங்க அப்பா அம்மாக்கிட்ட இருக்கும்போது. இது நடுத்தர குடும்பமாகட்டும், வசதி இருக்கிற குடும்பமாகட்டும், ஏழ்மையாகட்டும், எதை பற்றி இல்லை, எல்லாருக்கும் சின்ன வயசில் ஒரு ஆசைன்னு இருக்கும், சந்தோஷம்னு வந்திருக்கும். அப்போ அந்த சந்தோஷத்தை இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் அப்படின்னா, அப்போ நான் எப்படிப்பா நான் நினைக்கிறது அப்படின்னு. இல்லை, நீ உன் ஃப்ரெண்டு கூடலாம் எப்படி விளையாடிட்டு இருப்ப, அதெல்லாம் நினச்சி பாருங்கள். எவ்வளோ அப்பா எங்கன்னா வெளியில் இட்டு போயிருப்பாங்களா, அப்போ அந்த சந்தோஷத்தை நினச்சி பாருங்கள். டூர் போயிருப்பீங்க, அந்த சந்தோஷம் நினச்சி பாருங்கள். உங்கள் ஏதோ எல்லா ஆசையும் இருக்கா, நீங்கள் அது புதைஞ்சி கிடந்து வெளியே கொண்டு வரல. அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம், எனக்கு என்ன இருக்குது, அப்போ எப்போ மறந்து போச்சு. ஒன்றும் இல்லை, இப்போ கூட நீங்கள் நினச்சா மனசில் ஆள் மனசில் இருக்குது. நீங்கள் எல்லாருக்கும் பயந்து பயந்து அதை அப்படியே மறைச்சிட்டீங்க. ஆள் மனசில் அப்படியே பதிஞ்சிடுச்சு, அது வெளியே கொண்டாட உங்களுக்கு தெரியல. ஏன்னா அப்புறம் கல்யாணம் ஆச்சு, இது கவலை அது கவலைன்னு உங்களுக்கு வந்துடுது. இப்போ இனி என்ன பண்ணணும், ஒரு கவலைன்னு வருதா உங்களுக்கு, எதில் ஒரு ஹாப்பி. சிலர் கோலம் போடுறதுல ஒரு ஹாப்பி, ஒருத்தர் பாட்டு கேட்கறதுல ஒரு ஹாப்பி. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒன்று அதை நினச்சிக்குங்க, அதை நினச்சி அந்த டைரெக்ஷனில் போயிடுங்க. அந்த கவலை ஆள் மனசுக்கு போகாது, புற மனசுலேருந்து வெளியே போயிடும். அப்போ அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு கவலைன்னு வருதா, டக்குன்னு இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டோ அதில். எனக்கு சாமான்லாம் அடுக்கிறதுல தாங்க இன்ட்ரெஸ்ட். அடுக்கு எடுத்துக்கே போட்டு திரும்பி அடுக்கு, அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டில். எனக்கு பாத்திரம் தேய்க்கிறதுல தான் இன்ட்ரெஸ்ட், போடு திரும்பி பாத்திரத்தை தேய். அப்போ டைரெக்ஷன் மாறிடுமா இல்லையா? அப்போ ரசாயன மாற்றமே எப்படி தெரியுமா, நான் கிளாஸ் எடுக்கும்போது வருவாங்க, ஏங்க நான் எப்போ கிளம்புனங்க, நான் இப்போ தாங்க வந்தேன், எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னாங்க. நீ வீட்டில் கிளம்ப சொல்ல என்ன நினச்சின்னு வந்த, சீக்கிரம் போனோன்னு வந்தல. அப்போ நீங்கள் வந்திருக்கணும். வழியில் யாராவது பேச ஆரம்பிச்சா நிற்கிறீங்களா, சரி கிளாஸ் என்ன ஒரு 5 நிமிஷம் லேட்டாக போகணுன்னு நினைக்கிறீங்களா, அங்கேவே ரசாயன மாற்றம் ஆரம்பிச்சிச்சு. எண்ணம் ஒரே மாதிரி இருக்குன்னா அப்போ பிளட்டு இருக்கும், மாறும்போது நான் அங்கே ஸ்டக்காகிற மாதிரி தானே. அது மாதிரி தான் நம்ம கவலையும். நல்லா பேசிட்டு போக திடீர்னு என்ன நினச்சிட்டு கவலைப்படுவீங்க. அப்போ பிளட்டு ஸ்டக் ஆகுமா இல்லையா? அதுதான் ரசாயன மாற்றம் ஆகி கவலை நோயாக மாறுறதுக்கு ஒரு காரணம். இனி நீங்கள் கவலைன்னு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக எதையாவது நினச்சிக்கோங்க, பழிச்சாவது நினச்சி நீங்களே சிரிங்க, ஒன்றும் சந்தோஷம் இல்லை. நம்ம அந்த காலத்தில் எப்படி இருந்தோம், சின்ன வயசில் எவ்வளோ ஜாலியாக இருந்தால் நம்மளுக்கு கவலைன்னா என்ன தெரியாது. இப்போ தான் தெரியுது ஒன்று ஒன்றா. பரவாயில்லையா, இதையா நினைக்கணும், அதை நல்லது மட்டும் எடுத்துப்போமே. இந்த கவலை இப்போ தள்ளிடுன்னு சொல்லலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பிளட் போயினே இருக்கிற அவங்க எப்படி வந்தாங்க, வழியில் வந்துடுன்னு நின்று பேசும்போது டைரெக்ஷன் மாறுது எப்படியே. அதே போல் தான் நம்ம கவலையும் மாற்றுங்க. உங்களால் முடிந்தால் மாற்ற முடியும். எப்படி என்றால் இப்படி தான். இப்போ புரிஞ்சுக்கினீங்களா? அதே மாதிரி நீங்கள் ஒரு உடம்பு முடியாதவங்களை போய் பார்க்குறேன்னு நினைக்குங்க. அவங்கக்கிட்ட போய்ட்டு என்ன சொல்லுங்கள், படிச்சுட்டு வேலை இருக்கிறவங்களா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி பேசலாம். ஒன்றும் தெரியலன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசலாம். இல்லை எனக்கு ஓரளவு தெரியும்னா 3 பேருக்குமே சொல்கிறேன். படித்தவங்களா இருந்தால் என்ன சொன்னீங்க, சார் நீங்களாம் எப்படிமா, அதே லேடியாக இருந்தாலும் ஃப்ரெண்டாக இருந்தாலும் ரிலேஷன் யாராக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் லேடிஸாக இருந்தாலும் படித்தவங்களா இருந்தால் நீங்கள் அந்த காலத்தில் என்ன பண்ணீங்க, இப்போ இது பார்த்துக்கிறீங்களே, அந்த காலத்தில் எவ்வளோ ஜாலியாக இருந்திருப்பீங்க. காலேஜ் படிக்கும்போது யார் லவ் பண்ணீங்க, ஏன் கல்யாணம் பண்ணிக்கல, இவங்கள கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு சொல்ல அவங்க அதை மறந்துடுவாங்க. உடம்பு முடியலன்றதை மறந்துட்டு, ஆமாம்ல நம்ம அந்த காலத்தில் இவங்கள லவ் பண்ணலை, நம்ம அப்பா அம்மாவுக்கு பயந்து சொல்லாது, அப்போல்லாம் தெரியாது. அப்பா அம்மாவுக்கு பயந்து இருந்தாலும் இதுதான் லவ்ன்ட்டு தெரியாது. ஏதோ பார்த்து பிடிச்சி பேசுகிறோம், இருந்தாலும் ஒரு ஆசைன்னு வருது இல்லை, அதுதான் லவ்.
அந்த ஆசை நிறைவேறலாம் தான் சரி அப்பா பார்த்து பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களே தவிர அந்த ஆசைலாம் எவ்வளோ அடக்கி வச்சுக்கிறீங்க. ஆனால் எல்லா ஆசையும் அன்பும் பாசமும் அந்த ஆள் மனசில் இருந்துக்கிட்டு தான் இருக்கணும். அதுக்கு வெளியே வரவே வராது. அப்போது நம்ம நோயாளிகிட்ட இது மாதிரி சொன்னால் அவங்க எப்படி இருப்பாங்க, பரவாயில்ல இவங்க வந்தாங்க ஞாபகப்படுத்தினாங்க பாரு நல்லா இருந்தில்ல அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல அந்த ரசாயன மாற்றம் வந்துடுதா. அப்போ அவங்க அதே எத்தனை நாள் மனசில் நினச்சிப்பாங்க சொல்லுங்கள். அது மாதிரி யாராக இருந்தாலும் உடம்பு முடியாதவங்களை பார்க்க போனால் அவங்களோட இது வச்சு டைரெக்ஷனை மாற்றுங்க, தப்பே கிடையாது. சரிப்பா அவங்க படிச்சுக்கலாம் காலேஜ் பண்ணாங்க, நாங்கள் எதுவும் இல்லை, நாங்கள் என்ன பண்ணோம், சரிப்பா நீங்கள் ஸ்கூல் படிச்சல ஃப்ரெண்டு கூடலாம் ஓட்டப்பந்தயம் இது எதுன்னு யார் தோக்கடிங்கன்னு நினைச்சா அவனோட நீ எப்படி வெற்றி பெற்ற அப்படின்னு பாசிட்டிவாக பேசுங்க. எப்படி தோத்தன்னு கேட்கக்கூடாது. எப்படி நீ வெற்றி பெற்ற ஃபஸ்ட்டு வட்டி எப்படி என்ன தான் இட்டே எப்படி தான் நீ வச்சுருந்தது இல்லை அப்படிலாம் ப்ரைஸ் வாங்கினா இதை பண்ண எத்தனை பேருக்கு உதவி செஞ்சுக்கிற அப்படின்னு சொல்ல அவங்க டைரெக்ஷன் மாறுமா மாறாதா. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதத்தில் அவங்க எப்படி வளர்ந்தாங்களோ அது ஒரு சொல்லும்போது சின்ன வயசு நீங்கள் எப்படி இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீ பேசுங்க. ஒன்றுமே முடியாதவங்கள எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறீங்களா அவங்களுக்கு இதை சொல்லுங்கள். நீ அந்த காலத்தில் எவ்வளோ நல்லா செய்துமா அதான் இப்போ நல்லா இருக்க, இதெல்லாம் இதெல்லாம் ஒரு நோயும் கிடையாது ஒரு இதுவும் கிடையாது, வந்தியா போனோமா எப்பவுமே நிரந்தரம் எதுவும் கிடையாது இல்லை, நம்மளே நிரந்தரம் இல்லை, நோய் மட்டும் நிரந்தரமாக எப்படி இருக்கும் அதுவும் போயிட்டுப்பா அப்படின்னு சொல்லுங்கள். வாழ்க வளமுடன்.